எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது லாஸ்ட்டாக ஷார்ட்ஸில் கூட வீடியோ போட்டிருந்தேன், நம்ம வந்து தசரா போகிறோம் அப்படின்னு. இந்த வீடியோவும் டெய்லி வீடியோவாக வரும் பாருங்கள். இப்போ நாங்கள் தசரா திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். வேறு லெவலில் கோலாகலமாக இருக்குது முத்தாரம்மன் கோவில் திருவிழா. போன வருஷம் நான் தசரா திருவிழா வந்து யூடியூப்பில் போட்டிருந்துருப்பேன். நாங்கள் ஃபங்க்ஷன் இன்றைக்கி நாங்கள் வந்த டேலேருந்து நாங்கள் வீடு போகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் எங்களுக்கு இந்த டே போகுது, அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 3 நாள் இங்கே நமக்கு ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க. ஈஸ்வரி தசரா குழு, மாதவன்குறிச்சி ஈஸ்வரி தசரா குழுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். எப்போவுமே என்னை பார் யோகம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊருக்குள்ளே வந்தோன்னே கழுதை பாருங்க, கழுதை இவ்வளோ நேரமாக அங்கே தான் கத்திட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னா நம்ம வந்து கழுதை தான் பார்த்துருக்கோம். அதில் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லுவீங்க, எங்களுக்கு ஒன்றே பார்த்தா கழுதை மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ என்ன பார்த்தாலும் யோகம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இங்கே பாருங்கள், இந்த இருக்குது நம்ம கட் அவுட்டு. நம்ம வந்து 8ஆம் நாள்லேருந்து 8, 9, 10 3 நாள் திருவிழாவும் இங்கே தான் நம்ம வந்து முத்தாரம்மனுடைய அருளோடு இங்கே தான் கொண்டாட போகிறோம். எங்களுக்கு ப்ரோக்ராமும் இந்த ஊரில் தான். இவங்க தாங்க முத்தாரம்மன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இவங்க தான் முத்தாரம்மன். கோவிலில் இப்படி தான் இருப்பாங்க அந்த அம்மா. அப்புறம் என்ன விஷயம்னா, இந்த அம்மாவோடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த அம்மா திருவிழா கொண்டாடுறதுனால கலைஞர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. இதை வச்சு தான் தீபாவளி கொண்டாடுற கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய திருவிழா அந்த திருவிழா. இதை நம்பி தான் நிறைய கலைஞர்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் அவுட் வச்சுருக்காங்க. ராமரனும் நிஷாக்காவும் 10ஆம் நாள் தசரா அன்னைக்கு இங்கே வர்றாங்க. ஸோ அவங்களும் வருவாங்க. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இங்கே தான் எங்களுக்கு தங்க ரூம் கொடுத்துருக்காங்க. அதை லேட்டாக இருந்துச்சுனால காட்ட முடியல. இப்போ வந்து நாங்கள் மேக்கப் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 8ஆம் நாள் தசரா. 8ஆம் நாள் தசரா வந்து இந்த கலர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு போடுவோம். நம்ம கூட ஆர்டர் இன்னும் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி லேட் அவங்க. ஸோ மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? நாமமா ஒரு வாரம் நான் இங்கே இருந்துக்கிறேன்ட்டு. ஆமாம் ஆமாம், நீங்கள் சரி இன்னொன்று ஓகேன்றார் போல. என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது, சின்ன பிள்ளைலலாம் இல்லை, இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே தசரா தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய திருவிழாவாக நாங்கள் பார்ப்போம். என்ன விஷயம்னா, ஃபைனல் இது தசராவோட சீசன் முடியுது எங்களுக்கு. அதனால் தசரா போகிற ப்ரோக்ராம் தான் எங்களுக்கு தீபாவளி. எல்லா தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கிற கலைஞர்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் இந்த சீரியல் ஆக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. எத்தனை கலைஞர்களுக்கு இந்த ஒரு திருவிழா பாருங்களேன், எத்தனை கலைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. இந்த ஒரு திருவிழா எத்தனை கலைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. அது வந்து என்ன சொல்றது, எல்லாமே அந்த அம்மாவாலேயே நடக்குதுன்னு சொல்லலாம். முத்தாரம்மன் அருளாலே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள், காளி கருங்காலி. இன்றைக்கி என்னோடய பொண்ணுங்களும் வந்து பாப்பாங்களுக்கு வந்து இந்த ஊசி பாசி அவங்க வேஷம், குறவர்கள் வேஷம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த வேஷம் போடுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டியிருந்தோம். இப்போது ஹரிணி பிறந்தப்போ வேண்டியிருந்தோம். ஹரிணிக்கு 10 வயசு ஆயிடுச்சு. 10 வருஷமாக அது நடக்கவே இல்லை. இந்த வருஷம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். காப்பு கட்டுறதுக்காக பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருக்காங்க. கடவுளே, ஹலோ
கோயிலுக்கு போயிட்டு அங்க அவங்க வந்து இந்த ஊருக்காரங்க வந்து நம்மளை தொட்டு கும்பிடும்போது செப்பலை கலட்டி போட்டுட்டு தொட்டு கும்பிட்டாரு பாத்தீங்களா? என்ன அது வந்து கலைக்கு கொடுக்குற மரியாதை இல்ல. இந்த மேக்கப்புக்கு மரியாதை எதுவா? இந்த மேக்கப்புக்கு மரியாதை. செப்பலை கலட்டிட்டு வந்து தொட்டு கும்பிட்டாரு. மேக்கப்புக்கு இந்த கலைக்கு மரியாதை. அடுத்து வந்து காருக்கு போறோம், வேனுக்கு போக சொல்லிட்டாங்க எங்களை. என்ன பாருங்க, கெட்டப்பு, சிவன் கெட்டப்பு, அம்மன் சிவன் கருப்பசாமி. இதெல்லாம் எவ்வளோ பார்க்க எவ்வளோ நல்லா, இதெல்லாம் போன வருஷம் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் இத்தனை சாமிகள் நம்ம பக்கத்தில். பொண்ணுங்க 2 பேரும் முதல் முறையாக தசராக்கு இந்த வேஷம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும் என்ன வேஷம்னு. காளிகிட்ட போய் ஆசீர்வாதம். இது ஒன்றும் இல்லை, சாமிக்கு இப்படி தான் இருக்கும். வச்சிருக்காங்க வேற ஊருக்கு போறோம். இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஆட போறோம். எங்களுக்கு தனியா ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. அப்பா பாருங்க,
அப்பா பாருங்க, காசு போடுங்க, எல்லாத்தையும் வாங்க, காசு போடுங்க. காசு கேட்டால் போட்டுருவீங்களா? முதல்ல உங்கள்கிட்டலாம் காசு இருக்கா போட? தாத்தாட்ட போ கேளு, தாத்தா காசு போடுங்க சொல்லு. வசூலுக்கு போறாங்க இன்னைக்கு 3 பேர் போறாங்க. மதியானம் லஞ்ச் டைம் வந்து 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு வந்து லஞ்ச் டைம். நமக்கு சோறு போடுறாங்க. சோறு தான் நமக்கு முக்கியம். வாங்க போய் சோறு வாங்க. சோறு சாமி சொன்ன மாமா கெட்டப்ப பாருங்க. நாங்கள் எப்படி சோறு வாங்க போறோம்னு பார்த்துக்குங்க. போடுது சாமி சோறு போடுது. சாமி சோறு போடுது. கை செவக்க செவக்க அன்னம் விட்ட கை அப்படி சொல்லுவாங்கல்ல, செவந்து போச்சு. ஏன்னா சூடு வராது. அவருக்கு கண்ணே செவந்து போச்சு. சாம்பார் சோறு, ஊறுகாய், அப்பளம், பருப்பு பாயாசம் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே அப்பா அக்கா அப்பா வந்து நாங்கள் இந்த ஊரில் ஆடி முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போகணும். அது போய் நாங்கள் போய் பெர்மிஷன் கேட்கணும். இன்னொரு ஊருக்கு ப்ரோக்ராம் போகணும்.
அவ்வை சண்முகி மாதிரி அந்த இப்போ வந்து நம்ம அங்கேருந்து ஓடி வந்தது இங்கே வந்ததுக்கெலாம் அந்த மாதிரி இந்த அவ்வை சண்முகி பாட்டு தான் போடணும் போல. இப்போ வந்து இப்போ டைம் வந்து மணி இங்கே இப்போது 5:15. மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஊருக்கு போகணும். ஸோ அதனால் இந்த விலாகை இதோட கட் பண்ணிடுவோம். அந்த விலாக் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஓகே.